Welcome you all. Today நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். சரிங்களா? கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன, அதோட யூசஸ்லாம் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 3 விதமான கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU ஷார்ட் ஃபார்ம், அவுட்புட் யூனிட். ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமானம். ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, ஒரு காருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, ஒரு பில்டிங்க்கு கூட ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்கிடெக்சர் எதை சொல்லுது? டிஃபைன்ஸ் ஹவு ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்கிடெக்சர். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. ஓகேங்களா? ஹவு கம்ப்யூட்டர் ரன்ஸ். ஓகேங்களா? கம்ப்யூட்டருக்கு 2 விதமான ஆர்கிடெக்சர் இருக்குது. கம்ப்யூட்டருக்கு 2, ஒன்று வான் நியூமன் ஆர்கிடெக்சர், இன்னொன்று ஹார்வர்ட். வான் நியூமன் அண்ட் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். இதை தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் மாடல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 2 விதத்தை அடிப்படையாக வச்சு தான் கம்ப்யூட்டர் இயங்குது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வான் நியூமன் ஆர்கிடெக்சர்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னா சயின்டிஸ்ட் ஜான் வான் நியூமன். ஓகேங்களா? 1945 வருடத்தில் அவர் இதை கண்டுபிடிச்சார். ரன்ஸ் ஆன் டுடேஸ் மோஸ்ட் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் அடிப்படையாக வச்சு தான் இப்போ இருக்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் அதிகமாக இயங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. சரிங்களா? இதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒன்று இருக்குமா, ஒரு மெமரி ஒன்று இருக்கும். சரிங்களா? ஒரு இன்புட், ஒரு மெமரி, அதுக்கப்புறம் அந்த மெமரியிலிருந்து டேட்டாலாம் ஃபெச் பண்ணி ப்ராசஸ் இயங்குது. ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ராசஸர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ஏஎல்யூன்னு சொல்லப்படுற அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும். அதாவது இன்புட், மெமரி, ப்ராசஸர், அதுக்குள்ளே ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த வான் நியூமன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண பயன்படுது. ஓகேங்களா? ப்ராசஸ் ஒரு டேட்டா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெமரியில் வைக்குது, அது அவுட்புட்டாக கொடுக்குது. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க? இன்புட். ஓகேங்களா? இன்புட் அப்படின்னா என்ன? உள்ளீடு. ஓகேங்களா? கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய உள்ளீடு. கீபோர்டு, மவுஸ், இதுதான் ஃபேமஸான இன்புட் டிவைசஸ். இதை தவிர மற்ற நிறையா இருக்குது. கீபோர்டு, மவுஸ் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? கண்ட்ரோல் யூனிட். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்னன்னா மேனேஜ் த ப்ராசஸ். அதாவது ஒவ்வொரு ப்ராசஸையுமே நிர்வகிக்கிறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ஓகேங்களா? அந்த மெமரி, ப்ராசஸ், இது எல்லாமே நிர்வகிக்கிறது அது கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இதோட வேலை மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. இட்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் பெர்ஃபார்மிங் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவுட்புட். அவுட்புட்டில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டர், பிரிண்டர். மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ இது அவுட்புட்டை காட்டுது. வில் லேர்ன் ஆல் த ஹார்ட்வேர் டிவைசஸ் இன் டீட்டெயில். ஸோ இதை பற்றி தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உதாரணத்தோட பார்க்க போகிறோம். இன்புட் டிவைசஸ் அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே, ஓகேங்களா, அந்த கீபோர்டு வழியாக தான் மேக்ஸிமம் கொடுக்குறோம். அப்புறம் மவுஸ் வழியாக கொடுக்குறோம். இப்போ கீபோர்டு வழியாக நீங்கள் ஒரு எண்ணை கொடுக்குறீங்கன்னா 20+20ன்னா அது உடனே போய் மெமரியில் சேவ் ஆகும். அந்த மெமரியிலேருந்து ப்ராசஸர் அதை ஃபெச் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அரித்மெட்டிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மூலமாக அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கே அனுப்பும். ஸோ மறுபடியும் அந்த அவுட்புட்டை இது மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மெமரியிலேருந்து நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனுக்கு 14. ஸோ இதுதான் அதோட ஆப்ரேஷனை பார்க்குறது இன்புட் யூனிட். சரிங்களா? இன்புட் யூனிட் என்ன பண்ணுது? டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்? நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இன்புட்டும் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? அது நேராக எங்கே போகுது? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகுது. சரிங்களா? அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் எல்லா விதமான ஆப்ரேஷனுமே
பெர்ஃபார்ம் பண்ணப்படுது கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். ஏஎல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணால் பயன்படுது. கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லாத்தையுமே நிர்வகிக்குது. இந்த ஏஎல்யூ அப்புறம் மெமரி யூனிட்டையும் நிர்வகிக்கிறது கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டு நமக்கு அவுட்புட் யூனிட்னு சொல்லப்படுற மானிட்டர்லேயோ இல்லை பிரிண்டர்லேயோ, ஓகே, மானிட்டர்னால் சாஃப்ட் காப்பியாவோ பிரிண்டரில் ஹார்ட் காப்பியாவோ வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த இன்புட் யூனிட்டை பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். த இன்புட் யூனிட் இஸ் ஃபார்ம்டு பை அட்டாச்சிங் ஒன் ஆர் மோர் இன்புட் டிவைசஸ் டு ஏ கம்ப்யூட்டர். நம்ம ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட் டிவைசஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கலாம். Next one, a user input data and instructions through input devices such as keyboard, mouse, etc. நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்தக்கூடிய இன்புட் டிவைசஸ் என்னென்ன? கீபோர்ட், மவுஸ்ன்னு சொல்கிறோம். The input unit is used to provide data to the processor for further processing. நம்ம இன்புட் யூனிட் மூலமாக தான் ஒரு டேட்டாவை ப்ராசஸருக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அது பலவிதமான செயல்பாடுகளுக்கு அதை பயன்படுத்துது. சரிங்களா? ப்ராசஸர் அது மூலமாக பலவிதமான ஆப்ரேஷன்களை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் இன்புட் யூனிட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? இந்த சிபியூன்னு சொல்லப்படுற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சிபியூ இஸ் த மெயின் யூனிட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்கிறோம். CPU is called the microprocessor of the system due to its small size. இதோட சைஸில் காரணமாக இதை நம்ம மைக்ரோப்ராசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட ஸ்மால் சைஸின் காரணமாக அதை மைக்ரோப்ராசர்னு சொல்கிறோம். It controls all the internal and external devices of a computer and performs the arithmetic and logical operation. ஓகேங்களா? இது இன்டர்னல் டிவைசஸ்ன்னு சொல்லப்படுற டிவைசஸையும் எக்ஸ்டர்னல் டிவைஸ், அதாவது உள்ளே இருக்க டிவைஸ் வெளியே இருக்க டிவைஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதோட வேலை. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது இதோட வேலை. த மைக்ரோ ப்ராசஸர் சிப் கண்டைன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர். இது பலவிதமான டிரான்சிஸ்டர்களை உள்ளடக்கியது தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் ஏன் சொல்கிறோம்? அதோட சைஸ் சிறுசாக இருக்கனால நம்ம ஒரு ப்ராசஸரை மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். இது எப்படி உருவாக்கப்பட்டதான்? இது பலவிதமான டிரான்சிஸ்டர்களோட உதவியால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது these transistors work together to store and manipulate data so that the microprocessor can perform a wide variety of functions. சரிங்களா? இந்த டிரான்சிஸ்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேர்ந்து செயல்படுதான். இது சேர்ந்து செயல்படுதான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை மெனிப்புலேட் பண்ணுறதுக்கும். சரிங்களா? இது மைக்ரோ ப்ராசஸருக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஸ்பீட் ஆஃப் ஏ சிபியூ இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இட் எக்ஸிக்யூட்ஸ் பெர் செகண்ட் அண்ட் இஸ் மெஷர்ட் இன் மெகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா? இதோட அளவு மெகாஹெர்ட்ஸ் மூலமாக அளக்கப்படுது. ஓகேங்களா? இதோட ஸ்பீட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செகண்ட்ஸில் இருக்கான். செகண்டில் இதோட ஸ்பீட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CPU அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸில். தெர் ஆர் மெயின்லி 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் CPU. CPUவில் 3 விதமான முக்கிய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டினோட கேட்பாங்க, வாட் ஆர் ஆல் த 3 மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியூன்னு. அப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்ப்போம். மெமரி யூனிட்னா என்ன? இட்ஸ் த பிரின்சிபல் ஸ்டோரேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இட் ஸ்டோர்ஸ் போத் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஸ்டோர் பண்ணுது. டேட்டான்னா தகவல், இன்ஸ்ட்ரக்ஷன்னா கட்டளை. Data and instructions are stored permanently in this unit, so they are available whenever required. ஓகேங்களா? இது பெர்மனண்ட்டாக அந்த மெமரி யூனிட்டில் தான் எல்லா விதமான தகவல்களும் ஸ்டோர் பண்ணப்படுது. அது தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டூ 2 பார்ட்ஸ். இதை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன? பிரைமரி மெமரின்னு சொல்கிறோம், இல்லைனா இன்டர்னல் மெமரின்னு சொல்கிறோம். இன்னொன்று செகண்டரி மெமரின்னு சொல்கிறோம், இல்லைனா எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிரைமரி மெமரியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி மெமரி ஆர் இன்டர்னல் மெமரி இஸ் எ பிளேஸ் வேர் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்டோர்டு டெம்பரரிலி ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் பீயிங் எக்ஸிக்யூட்டட். இங்கே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணப்படுது. டேட்டாலாம் என்னது? டெம்பரரி தான் முக்கியமான பாயிண்ட்.
இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் பட் ஹேஸ் லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா, ஆனால் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட். இதை தான் நம்ம ரேம்னு சொல்கிறோம். பிரைமரி மெமரி இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி. இன்னொன்று ரோம், ரீட் ஓன்லி மெமரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரியோட யூஸ் என்ன? Secondary memory is a memory where data is stored permanently and accessible for longer duration of time. சரிங்களா, இங்கே டேட்டாவெலாம் என்ன பெர்மனண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, இது நீண்ட நாட்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும்ட்டாங்க. இட்ஸ் நான் ஒலாட்டைல் மெமரி. இதில் ஸ்டோர் பண்ண டேட்டாலாம் அழியாது. நான் ஒலாட்டைல்னா அழியாது, பெர்மனண்ட்டாக இருக்குது. உதாரணமாக உங்களோட ஹார்ட் டிஸ்க், பென் ட்ரைவ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்டர்னல் மெமரி ஆர் ஆக்சிலரி மெமரி. இதை எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்கிறோம். வெளியில் நம்ம எடுத்து போகலாம் ஈஸியாக. இட்ஸ் சீப்பர் தென் பிரைமரி மெமரி. இது பிரைமரி மெமரியோட விலை கம்மி. இஃப் யூ வாண்ட் டு அக்சஸ் எனி டேட்டா ஃப்ரம் செகண்டரி மெமரி தென் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த பிரைமரி மெமரி அண்ட் இஸ் தென் சென்ட் டு த CPU. ஓகேங்களா, நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ண விரும்பினோம்னா அது ஃபஸ்ட்டு செகண்டரி மெமரியிலேருந்து பிரைமரி மெமரிக்கு போகும். அதுக்கப்புறம் பிரைமரி மெமரியிலேருந்து CPUக்கு போகும். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா இல்லாமல் எப்படி CPUக்கு போகும்னா அது நேராக பிரைமரி மெமரியிலேருந்து தான் போகும். ஸோ இதுதான் செகண்டரி மெமரியோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். என்னென்னு பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் டிரைவ், CD, DVD, SD கார்டு, பென் டிரைவ், அதுக்கப்புறம் ப்ளூரே டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், மேக்னெட்டிக் டேப், SSD. ஓகேங்களா, அதுக்கப்புறம் HDD. ஸோ இது எல்லாமே நம்ம செகண்டரி மெமரியோட எக்ஸாம்பிள். சரிங்களா, அதில் ஏதாவது விட்டு போயிருக்கா நம்ம மெமரி கார்டே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். SD கார்டுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே செகண்டரி மெமரி. ஓகேங்களா, மேக்ஸிமம் இங்கே எதாவது அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம், பென் டிரைவ் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ALU இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் த CPU. CPU ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனண்ட்டு. CPUக்குள்ளே 3 காம்போனண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அது என்னென்னா ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த ALU என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், இட்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆல் த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட்ஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் லாக் ஆஃப் த CPU. ஓகேங்களா, இதுதான் ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ டிஜிட்டல் சர்க்யூட் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். The arithmetic operations are addition, subtraction, multiplication and division. The logical operations are and or not, greater than, less than, greater than, is equal to, less than, is equal to. The logical operations test various conditions which are encountered during processing. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோட இம்பார்ட்டண்டான யூஸ். நீங்கள் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இட்ஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆல் த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு தான். இன் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் த கண்ட்ரோல் யூனிட். சரிங்களா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல இது கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்து தான் அது சிக்னலை வாங்குது. ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டர் எங்கேருந்து ஆகுது, ஓகேங்களா, கம்ப்யூட்டரோ இல்லை கம்ப்யூட்டரோட காம்போனண்ட்டும் கூட வச்சுக்கலாம். அது எங்கேருந்து சிக்னலை வாங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து தான் வாங்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண, செயல்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை தான் கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட்டு தான் கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யூனிட். ஓகே, இட்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் யூனிட். இந்த அவுட்புட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அவுட்புட்டை கொடுக்குது. சரிங்களா, அவுட்புட்டை நம்ம சாஃப்ட் காப்பியாகவும் பார்க்கலாம், மானிட்டர்லேயும் அவுட்புட் பார்க்கலாம், பிரிண்டர்லேயும் பார்க்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லையும் நம்ம கேட்கலாம். சரிங்களா,
ஸோ அவுட்புட் யூனிட் பார்ப்போமா. the output unit is used for displaying or printing the processed data in a user readable form. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் என்னப்பா, the control unit is a component of a computer's central processing unit that directs the operation of the processor. கண்ட்ரோல் யூனிட்னு பேரை வச்சு நம்ம ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். கண்ட்ரோல் யூனிட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது சரிங்களா. இட் டெல்ஸ் த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் devices how to respond to the instructions that have been sent to the processor. சரிங்களா. இது எல்லாமே ப்ராசஸருக்கு அனுப்பக்கூடிய எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு தான். இன் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் த கண்ட்ரோல் யூனிட். சரிங்களா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல இது கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்து தான் அது சிக்னலை வாங்குது. ஓகேங்களா. நம்ம கம்ப்யூட்டர் எங்கேருந்து ஆகுது, ஓகேங்களா, கம்ப்யூட்டரோ இல்லை கம்ப்யூட்டரோட காம்போனண்ட்டும் கூட வச்சுக்கலாம். அது எங்கே இந்த சிக்னலை வாங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் வாங்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண, செயல்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை தான் கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட்டு தான் கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் யூனிட். இந்த அவுட்புட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. சரிங்களா. அவுட்புட்டை நம்ம சாஃப்ட் காப்பியாகவும் பார்க்கலாம், மானிட்டர்லேயும் அவுட்புட் பார்க்கலாம், பிரிண்டர்லேயும் பார்க்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லையும் நம்ம கேட்கலாம். சரிங்களா. ஸோ அவுட்புட் யூனிட் பார்ப்போமா. the output unit is used for displaying or printing the processed data in a user readable form. சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம டிஸ்பிளேவும் பார்க்க முடியும், மானிட்டர்லையும் பிரிண்டர்லையும் ஹார்ட் காப்பியாக எடுக்க முடியும், இது யூசர் ரீடபிள் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the output unit is formed by attaching the output devices to a computer. நம்ம ஒரு அவுட்புட் டிவைசஸை கம்ப்யூட்டரில் இணைக்கிறது மூலமாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது. அது பிரிண்டராக இருக்கலாம், மானிட்டராக இருக்கலாம், சரிங்களா, ஸ்பீக்கராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். the output unit accepts the information from the CPU and displays it in a user readable form. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a program that manages the computer hardware and other software application. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இந்த படத்தை. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். இதுக்கு தான் அர்த்தம். ஸோ ரெண்டு பேர்த்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா. கம்ப்யூட்டரோட உயிர் அப்படின்னு பார்த்தாலும் அது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சரிங்களா. நம்ம யூசர் எப்படி கம்ப்யூட்டர் இயக்குறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக இருக்காங்க. கீழே சிம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று விண்டோஸ், ஃபஸ்ட்டு லோகோ, செகண்ட் லோகோ பாருங்கள், அது லினக்ஸ் இல்லைனா யூனிக்ஸ், தேர்ட் லோகோ ஆப்பிள். ஸோ அந்த 3 விதமான ஃபேமஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டயக்ராம் பாருங்கள். யூசர், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர். ஸோ இங்கே என்னதுன்னு பாருங்கள். யூசர், அப்ளிகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ன்றது பாருங்கள் எல்லா வன்பொருள்களும் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த ஹார்ட்வேர்ஸ். ஓகேங்களா. என்னென்ன ஹார்ட் டிஸ்க், மவுஸ், கீபோர்ட், CPU, ப்ராசஸர் எல்லாமே அது கீழே வருது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்கள். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்பிள், ஆண்ட்ராய்ட், விண்டோஸ், யுனிக்ஸ் ஆர் லினக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ அப்ளிகேஷன் எல்லா விதமான அப்ளிகேஷனுமே இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த அப்ளிகேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை அப்ளிகேஷன்ஸ்? ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபோட்டோஷாப், பெயிண்ட், வேர்ட் அண்ட் ஆல்சோ சம் ப்ரௌசர்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ எல்லாமே அப்ளிகேஷன் தான். எல்லாமே இது கீழே வரும். அப்புறம் நம்மளோட யூசர். ஸோ யூசர் ஃபஸ்ட்டு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் சொல்ல போகிற சாஃப்ட்வேர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக செயல்படுத்தப்படும். அப்புறம் அது ஹார்ட்வேரை ரீச் ஆகும். இதே ப்ராசஸ் தான் மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் நடக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டயக்ராம். யூசர், அப்ளிகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். 2 விதமான சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிஸ்டம் சாஃப்ட்வேர் கண்டெய்ன்ஸ் ஆல் த சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா, எல்லா விதமான சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர், கம்பைலர், லோடர், லிங்கர், எல்லாமே வரும். எல்லா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸும் இது கீழே வரும். சாஃப்ட்வேர் கண்டெய்ன்ஸ் ஆல் த அப்ளிகேஷன் ரிலேட்டட் சாஃப்ட்வேர், அதாவது இது எல்லா விதமான அப்ளிகேஷனுமே இந்த சாஃப்ட்வேர் கீழே வரும்.